ஹலோ ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னா என்ன, அது என்னென்ன ஃபார்முலாஸாக யூஸ் ஆகும்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? நம்ம ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, சரி. கொஷின் பார்க்கலாம். A tensile test was conducted on a bar. The following data were observed. அப்படி சொல்லி சில டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். Diameter of bar எவ்வளோ? 30 mm. ஓகே. அடுத்து tensile load equal to 54 kilonewton. ஸோ கிலோனா 10⁻³ அதை போட்டுக்கிட்டேன். 54 10⁻³ நியூட்டன். அடுத்து கேஜ் லென்த்து கொடுத்துருக்காங்க 300 mm. அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி பார் எவ்வளோனா ஈக்குவல் டு 0.112 mm. அடுத்து சேஞ்ச் இன் டயாமீட்டர். ஸோ டயாமீட்டரில் சேஞ்ச் வந்து 0.00366 mm. ஓகே. ஸோ ஃபைண்டுன்னு சொல்லி ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பாய்சான்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து வேல்யூ ஆஃப் 3 மாடுலை. ஸோ 3 மாடுலைன்ற என்னது? 3 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஒன்று என்னது? யங்ஸ் மாடுலஸ், ஷியர் மாடுலஸ், அடுத்தது பல்க் மாடுலஸ். அந்த மூணுத்துடைய வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள். 3 மாடுலைனா அந்த 3 மாடுலஸ் வேல்யூ. ஓகே, எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? சரி. ஸோ என்ன சொல்கிறாங்க? டென்சைல் டெஸ்ட் வாஸ் கண்டக்டட் பார்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பார்னால் ஒரு ஸ்டீல் பார் தான். நம்ம சும்மா நான் வரைஞ்சிக்கிறேன் ஸ்டீல் பார். ஓகேவா? நமக்கு இந்த மாதிரி ஸ்டீல் பார் இருக்குது. அந்த ஸ்டீல் பாரில் ஒரு டென்சைல் டெஸ்ட்னால் ரெண்டு பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறது. அது மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் கிடைக்குதான். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாய்சான்ஸ் ரேஷியோ. ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ ஃபார்முலா என்னது? பாய்சான்ஸ் ரேஷியோ மியூ. ஸோ இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். ஓகேவா? லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். ஸோ லாங்கிடியூடனல் அலாங் லென்த் வைஸ்னால் லாங்கிடியூடனல், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஓகேவா? இப்போ இதான் நமக்கு லென்த்து. கரெக்டாக? இதான் நமக்கு இந்த இடத்துல இதுதான் வந்து லென்த்து. ஸோ லென்த்தை பற்றி பேசுகிறது லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெயின். ஸோ லென்த்துக்கு இதுக்கு பெர்பெண்டிகுலர் என்ன இருக்குது? இந்த டைரக்ஷன், இந்த டயாமீட்டர். கரெக்டாக? ஸோ டயாமீட்டரை பற்றி பேசுகிறது என்னது? லேட்ரல் ஸ்ட்ரெயின். கரெக்டாக? அப்போ லென்த்து லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின் பை லேட்ரல் ஸ்ட்ரெயினா? ஃபஸ்ட்டு லேட்ரல் ஸ்ட்ரெயின். லேட்ரல் ஸ்ட்ரெயின் என்ன சொன்னோம்? டயாமீட்டரை பற்றி டயாமீட்டர் எடுத்துக்கணும் லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஏன்னா வந்து இதுதான் லேட்ரல் டைரக்ஷன், இது வந்து லாங்கிடியூடல் டைரக்ஷன். ஓகேவா? சரி. அப்போது லேட்ரல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர்னா என்னது? ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் தானே. அப்போது சேஞ்ச் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர் டெல் டி பை டி. அப்போ டயாமீட்டர் எவ்வளோ? சேஞ்ச் டயாமீட்டர் எவ்வளோ? 0.00366. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒரிஜினல் டயாமீட்டர். அப்போ டயாமீட்டர் பார் கொடுத்து எவ்வளோ? 30 mm. ஸோ இந்த பாருடைய டயாமீட்டர் மொத்தம் 30 mm இருக்குது. ஸோ இந்த டென்சைல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்பொழுது அதில் என்ன டயாமீட்டர் வந்து 0.036 mm வந்து நமக்கு என்ன இருக்குது? நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இங்கே டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ டெல் டி இஸ் ஈக்குவல் டு 0.00366 டிவைட் பை டயாமீட்டர் பார் 30. ஸோ டிவைட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1.22 × 10⁻⁻⁴ கிடைக்குது. இது வந்து லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஓகேவா? அடுத்து லாங்கிடியூடல்னா அலாங் லென்த் வைஸ். ஓகேவா? இது வந்து லாங்கிடியூடனல், அதுக்கு ஆப்போசிட்டுக்கு லேட்டரல். ஸோ லேட்டரல் என்ன இருக்குது? டயாமீட்டர் இருக்குது. அதனால் டயா யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு என்ன இருக்குது? லென்த்து தான் இருக்குது. அப்போ சேஞ்ச் லென்த் பை ஒரிஜினல் லென்த் டெல் எல் பை எல். உங்களுக்கு புரியுதா? சரி. அப்போ டெல் எல் ஒரிஜினல் லென்த் எவ்வளோ? லென்த் கேஜ் லென்த் 300 mm. எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ இருக்குது? 0.112 mm. அப்போது 0.112 டிவைட் பை லென்த் ஒரிஜினல் லென்த் 300. அது டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 3.73 × 10⁻⁻⁴ கிடைக்குது லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாமா? மியூ இஸ் ஈக்குவல் டு லேட்ரல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ டிவைட் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயினோட வேல்யூ. ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு மியூ இஸ் ஈக்குவல் டு 0.327 கிடைக்குது. ஓகேவா? முடிச்சு பாய்சான்ஸ் ரேஷியோ ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க? வேல்யூ ஆஃப் 3 மாடுலை. ஸோ ஒன்றா ஃபைன் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து என்னது? என்ன 3 என்ன கண்டுபிடிக்கணும்? யங்ஸ் மாடுலஸ், அதுக்கு இன்னொரு பேர் வந்து மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அடுத்து ஷியர் மாடுலஸ், இன்னொரு பேர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. மூணாவது பல்க் மாடல். 3 தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு யங்ஸ் மாடல்ஸ் வந்து போயிடலாம். ஸோ யங்ஸ் மாடல் நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஜென்ரல் ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இ. ஹூக்ஸ்லா படிச்சிருப்போம். ஹூக்ஸ்லா வித்தின் எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் படித்தோம்ல, இதுதான் ஹூக்ஸ்லா ஃபார்முலா. இ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஓகேவா? இந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். அப்போது இ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னது ஃபார்முலா? லோட் பை ஏரியா. லோடு எவ்வளோ? லோடு வந்து எவ்வளோ? 54 × 10⁻³ அப்போ லோடு போட்டாச்சு. ஏரியா என்னது? ஏரியா வந்து என்ன சொல்கிற? பார். ஸ்டீல் பார்னா என்னது? அப்போ π/4 d² தான். அப்போ 54 × 10⁻³ லோடு. ஏரியா வந்து π/4 × டயா². டயாமீட்டர் பார் எவ்வளோ? 30 mm. 30 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
5/5 into 30 square. இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 76.43 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கிடச்சிச்சு. ஸ்ட்ரெஸ் முடிச்சு. அடுத்து ஸ்ட்ரெயின் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஸ்ட்ரெயின் என்னது? சேஞ்ச் இன் லென்த்து பை ஒரிஜினல் லென்த் தான் ஸ்ட்ரெயின். சேஞ்ச் லென்த் பை ஒரிஜினல் லென்த் தான் ஸ்ட்ரெயின். கரெக்டாக? அது நமக்கு என்னது லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். இருக்கு பாருங்கள், சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் ஆல்ரெடி போட்டோம்ல. அது என்ன வேல்யூ? 3.73 10⁴. அது யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுதான் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் 3.73 10⁻⁴. -4 இது. ஓகே, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் 76.43 டிவைட் பை ஸ்ட்ரெயின் 3.73 into 10⁻⁴. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணோன்னா கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு 204,906.16 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ நம்ம பாயிண்ட் இந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ 2.05 into 10⁻⁵. 5 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுருக்கேன். 1 2 3 4 5. ஸோ இங்கே நான் புள்ளி வச்சுருக்கேன். ஓகே, அப்போ 2.05 மாற்றிக்கிறேன். அப்போ மொத்தம் 5 நம்பர் இன்ட்டு 10⁻⁵ போட்டுவிட்டோம். ஓகே, நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஓகேவா? இ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நமக்கு என்ன தேவை? அடுத்தது பல்க் மாடலஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு என்ன ரிலேஷன் தெரியும்? ஃபார்முலா படிக்க சொன்னால் போன வீடியோவில். அப்போ நமக்கு வி நோ த ரிலேஷன் பிட்வீன் என்னது மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் பல்க் மாடலஸ். இது ரிலேஷன் என்னது? E is equal to 3k into 1 minus 2 mu நமக்கு தெரியும். அப்போ ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மியூவோட வேல்யூ நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு k கிடச்சிருமா? ஸோ E என்னது 2.05 into 10⁻⁵ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஈக்குவல் டு 3 k அப்படியே வச்சுக்கோங்க. 1 minus 2 into மியூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ? 0.307. அப்போ அதை எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 1 minus 2 into 0.327 போட்டால் 0.654 கிடைக்கும். அப்போ இது ரெண்டு 1 minus 0.654 பண்ணால் 0.346 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா 3k அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் டினாமினேட்டர் கொண்டு போகிறேன். இது இங்கே வந்துடுது. அப்போ 2.05 10⁻⁵ டிவைட் பை 0.346. ஓகே, இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3k is equal to 592,485.54 கிடைக்குது. ஸோ கேவை நான் இந்த பக்கம் டினாமினேட்டரில் கொண்டு வரேன். டிவைட் பண்ணால் நமக்கு k is equal to 197,495.183 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ 5 நம்பர் தள்ளி நான் புள்ளி வைக்கிறேன். 1 2 3 4 5 இங்கே வைக்கிறேன். அப்போ 1.97. ஸோ 5 நம்பருக்கு அப்போ 10⁻⁵ இன்ட்டு 10⁻⁵ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்போ இ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கே பல்க் மாடல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் என்னது? ஜி ஷியர் மாடல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு ரிலேஷன் பிட்வீன் இ அண்ட் ஜி அந்த இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். இ அண்ட் ஜி அந்த ஃபார்முலா E is equal to 2g into 1 plus mu. ஸோ E தெரியுமா? அதே தான் 2.05 into 10⁻⁵ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். G அப்படியே வச்சுக்கோங்க. மியூ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண 1 plus 0.327 ஆட் பண்ணால் 1.327. அடுத்தது இது இந்த பக்கம் டினாமினேட்டரில் கொண்டு போயிடலாமா? அப்போ G is equal to மொத்தமாக இந்த 2 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். G is equal to 2.05 into 10⁻⁵ divided by 1.327 into 2. ஓகேவா? ஸோ இது நம்ம கேல்குலேட்டரில் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 77241.89 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரு. ஸோ அதே மாதிரி இன்ட்டு 10⁻⁵ போட்டுக்கிறேன். 5 நம்பர் புள்ளி வச்சா இங்கே வருது 0. அப்போ 0.772 into 10⁻⁵ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நம்ம அவங்க கேட்ட 3 மாடலஸ் வேல்யூஸ் 3மே கண்டுபிடிச்சிட்டோம். பாய்சன் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். ரிசல்ட்டுன்னு போட்டு பாய்சன் ரேஷியோ மியூ இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ எழுதிருங்க. அப்புறம் வேல்யூ ஆஃப் 3 மாடலை யங்ஸ் மாடலஸ், பல்க் மாடலஸ், ஷியர் மாடலஸ்ன்னு போட்டு அந்த வேல்யூஸை எழுதிருங்க. அவ்வளோதான். இதான் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பாய்சன் ரேஷியோனா ஒன்றுமே இல்லை, லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். ஸோ லாங்கிடியூடல்னால் எந்த பக்கம் நமக்கு லென்த்து தான் லாங்கிடியூடல் நம்ம கணக்கு எடுத்துப்போம். லென்த் வைஸ் தான் லாங்கிடியூடல். அப்போ லென்த்துக்கு ஆப்போசிட் வேறு என்ன இருக்குது? லென்த் இல்லாமல் இந்த பக்கம் லேட்டரல் டைரக்ஷன் தானே. லேட்டரல் டைரக்ஷன் இருக்குது டயாமீட்ரு. ஸோ லேட்டரலுக்கு டயாமீட்டர் யூஸ் பண்ணிக்கணும், லாங்கிடியூடலுக்கு லென்த் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெயின்னா சேஞ்சு தான், சேஞ்ச் இல்லை ஒரிஜினல் லென்த் வரல. அதே மாடலில் டயாமீட்டருக்கு சேஞ்ச் இன் டயா பை ஒரிஜினல் டயா போட்டுக்கோங்க. போட்டு அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.